வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூன் டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான ஒரு 4 இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் புதிதாக ஒரு நிலம் வாங்குறீங்க அல்லது ஒரு வீடு வாங்குறீங்க என்றால் அதில் 4 முக்கிய ஆவணங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக வருவது சிட்டா, அடுத்தது அடங்கல், அதற்கு அடுத்தது பதிவேடு என்று சொல்லக்கூடிய ரெஜிஸ்டர் மற்றும் எஃப்எம்பி. இந்த 4 டீட்டெயிலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டுமே நீங்கள் வாங்கும் நிலத்தில் ஏதேனும் வில்லங்கங்கள் இருக்கிறதா இல்லையா, அந்த நிலத்தின் உரிமையாளர் யார், அதை யார் பெயரில் வரி செலுத்துகிறார்கள், அந்த அடங்கலில் எவருடைய பெயர் உள்ளது, இந்த டீட்டெயில் எல்லாம் தெரிந்திருந்தால் மட்டுமே நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்றால் அந்த நிலம் யார் பெயரில் உள்ளது, அந்த நிலத்தின் தகவல்கள் என்ன, இவை அனைத்துமே கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு பட்டாவாகும். பட்டா என்பது ஒரு சொத்தின் உண்மையான உரிமையாளரின் பெயரால் தமிழக அரசால் வழங்கப்பட்ட சட்டப்பூர்வ ஆவணமாகும். இந்த ஆவணத்தில் உரிமையாளர்களின் பதிவேடு ROR என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பட்டாவில் பட்டா எண், மாவட்டம், வட்டம், கிராமம் ஆகியவற்றின் பெயர்கள் உள்ளடங்கும். அது இல்லாமல் உரிமையாளரின் பெயர், சர்வே எண், உட்பிரிவு எண், இந்த நிலம் எந்த வகையைச் சேர்ந்தது, அது இல்லாமல் அந்த நிலத்தின் தீர்வை எவ்வளவு என்ற விவரங்களை உள்ளடக்கியதே தான் இந்த பட்டாவாகும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டா. சிட்டா யார்கிட்ட இருக்கும்னா விஓஓ, கிராம நிர்வாக அலுவலர் கணக்கு புத்தகங்களில் ஒரு அரசு பதிவேடாகும். இதில் யார் யாருக்கு பட்டா கொடுக்கப்பட்டுள்ளதோ அதன் விவரங்கள் எழுதப்பட்டிருக்கும் உள்ள அரசு பதிவேடாகும். இந்த சிட்டா தற்போது ஆன்லைனில் பார்கோட் வசதியுடன் வருவதால் பட்டாவையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள முடியும். இந்த சிட்டாவில் நிலத்தின் உரிமையாளர் பெயர், அளவு என்ன, எப்போது டவுன்லோட் செய்யப்பட்டது மற்றும் பல விவரங்களையும் இதில் உள்ளடக்கி கொண்டுள்ளது. சிட்டாவும் பட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர் தாலுகா அலுவலகத்தால் பராமரிக்கப்படும் நில வருவாய் ஆவணமாகும். ஒரு சிட்டா நிலத்தின் உரிமை, பரப்பளவு, அளவு ஆகியவற்றின் தொடர்புடைய விவரங்களையும் வழங்குகிறது. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா அடங்கல். அடங்கல் பார்த்தீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டா மற்றும் அடங்கல் ரெண்டுக்குமே எந்தவித ஒரு தொடர்பும் இல்லை. இரண்டுமே வேறு தான். கிராம கணக்கில் அடங்கல் என்பதும் ஒரு பதிவேடு தான். அதாவது கிராமத்தில் உள்ள எல்லா நிலங்களின் மேல் இருக்கிற பயிர்கள், செடிகள், மரங்கள், யார் பயிரிடுகிறார்கள், யார் யார் இதற்கு பாத்தியப்பட்டவர்கள் என்ற விவரங்களை ஆண்டுதோறும் பதிவிட்டு இந்த அடங்கலில் எழுதி வைப்பார்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். பட்டா ஏ என்பவர் பெயரில் உள்ளது. அவர் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ அந்த நிலத்தில் பயிர் செய்வதில்லை. அவர் பி என்பவரிடம் கொடுத்துள்ளார். பி என்பவர் அந்த நிலத்தில் பயிர் செய்து வருகிறார் என்றால் அந்த அடங்கலில் பி என்பவரின் பெயர் தான் வரும். அதேபோல் இந்த நிலம் வாங்கும் முன் அடங்கலை சரிபார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அடங்கலை வைத்து விவசாய, நகை மற்றும் உரக்கடன் ஆகியவற்றை பி என்பவர் பெற்றும் கூட இருக்கலாம். ஸோ அதற்காகவே அடங்கலை சரிபார்த்து கொண்டுதான் ஒரு நிலத்தை நீங்கள் வாங்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பதிவேடு அல்லது ரெஜிஸ்டர் என்பது ஒரு கிராமத்தின் முழு விவரங்களையும் தன்மையும் தெரிந்து கொள்ள பயன்படும் ஒரு பதிவேடாகும். இது கிராம கணக்கில் 1வது பதிவேடாகும். இந்த ஆவணம் அடிக்கடி மாற்றக்கூடிய ஆவணம் இல்லை. ஏனென்றால் 1980 முதல் 1987 வரை நில அளவை மேற்கொண்டு புதிய சர்வே எண்கள் கொடுத்தார்கள். பெரும்பாலும் கிராமத்தை ஒட்டுமொத்தமாக நில அளவை செய்து ரீசர்வே செய்தார்கள் என்றால் அப்போது மட்டும்தான் இந்த பதிவேடு திருத்தப்படும். அந்த வகையில் 1980 முதல் 1987 வரை நில அளவை மேற்கொண்டு புதிய சர்வே எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்று வரை அதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. இப்போது நிலம் வாங்க வேண்டும் என்றால் பதிவேட்டில் அப்போது அனுபவித்த அனுபவதாரர்களின் பெயர்களும் அந்த பதிவேட்டில் இருக்கும் என்பது ஒரு முக்கிய குறிப்பாகும். அதேபோல் இதை வைத்துக்கொண்டு நிலத்தின் ஆவணங்கள் சரியாக உள்ளனவா என்று சரிபார்க்க முடியும். அதன் மூலம் நிலத்தின் பல சட்ட சிக்கல்களையும் தீர்த்துவிடலாம். எதிர்காலத்தில் சர்வே சிக்கல் ஏதேனும் வந்தால் பதிவேட்டின் மூலம் ஒரு அளவுக்கு அதனை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஒரு நிலம் வாங்கும் முன் பதிவேட்டின் நகலை வைத்திருப்பது மிகவும் நலம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்பி, ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக்.
ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் என்கிற நில வரைபடத்தை வைத்துத்தான் நிலத்தின் தன்மையை உறுதி செய்ய முடியும். உங்களின் நிலம், வீடு ஆகியவற்றை எஃப்எம்பி வரைபடத்தில் பல்வேறு விதமான அளவுகளை விளக்கக்கூடிய ஒரு படமாகும். அதாவது சர்வேயர் மூலம் இது அளவீடு செய்து வரையப்படும். இந்த நிலத்தின் பரப்பளவு, சர்வே நம்பர், உட்பிரிவு, கிணறு, நடைபாதை, நீர் செல்லும் பாதைகள் மற்றும் இபி லைன் போன்ற பல்வேறு விதமான தகவல்களும் இந்த எஃப்எம்பி ஸ்கெட்சில் அடங்கும். அதேபோல் இந்த எஃப்எம்பி 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. நகர நில அளவை வரைபடம், கிராம வரைபடம், உட்பிரிவு எண் வரைபடம், சர்வே எண் வரைபடம் என 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. நாம் விலை மதிப்புள்ள வீடு, மனை, நிலம் வாங்கும்போது நம் மனை நிலத்தின் படம், சர்வே எண் புலப்படத்தில் உள்ளதா என்று பார்த்து கொண்டு வாங்க வேண்டும். நிலம் வாங்கும்போது எஃப்எம்பியும் ஒரு முக்கிய ஆவணமாக கருதப்படுகிறது. மேற்கொண்ட 4 ஆவணங்களும் பட்டாவுக்கு துணை நிற்கும் ஒரு ஆவணமாகும். ஸோ நீங்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த 4 ஆவணங்கள் சரியாக இருக்கிறதா, நிலத்தின் பெயர், சிட்டாவில் என்ன உள்ளதோ அதே அரசு பதிவேடு மற்றும் அடங்கலில் உள்ளதா என்பதையும் வெரிஃபை செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் வாங்கும் நிலத்தில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சிட்டா, அடங்கல், பதிவேடு மற்றும் எஃப்எம்பி பற்றி பார்த்தோம். ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.